ஹஸ்பண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ எக்காரணத்தை கொண்டும் இந்த 3 விஷயத்த உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் சொல்லவே கூடாது. நம்பர் 1, நீ ரொம்ப வெயிட் போட்டுட்ட, பயங்கர ஃபேட் ஆகிட்ட, ஷேப்பே இல்லை, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டாப் திஸ் இமீடியட்லி. பிகாஸ் உமன் கோ த்ரூ அ லாட் ஆஃப் பாடி சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் த்ரூ அவுட் தயர் லைஃப். உமனை பொறுத்த வரைக்கும் வெயிட் கெயின் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி காமன். அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது, இல்லாட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறது எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் இமோஷனல் அப்யூஸ் மாதிரி தான். ஸோ இப்படி நீங்கள் அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணீங்கன்னா இது அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணும். நம்பர் 2, உன்னை மேரேஜ் பண்ணிருக்கவே கூடாது, உன்னை கல்யாணம் பண்ணி நான் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். கோபத்துல நம்ம என்ன பேசுறோம், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோம்னு எதுவுமே தெரியாம நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறோம். கடைசியில இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃபோட மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடுவா எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களோட மேரேஜை தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க. நம்பர் 3, ஃபேமிலிஸ் ஆர் a sensitive topic for everyone. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா அன்னைக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க, உன் தம்பி என்ன இப்படி இருக்கா, உங்க அப்பா பேசுறதெல்லாம் சரியில்லை, நீயும் உங்க அம்மா மாதிரியே தான் பண்ற, உங்க ஒய்ஃப் கிட்டயே போய் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி அவங்க கிட்ட நெகட்டிவா தப்பா மரியாதையே இல்லாம நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கடுப்பாகும். அவங்க இதுக்கு பதில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில இது ஒரு மிகப்பெரிய சண்டையில தான் போய் முடியும். இந்த மாதிரி சென்சிட்டிவான டாபிக் பத்தி பேசும்போது கொஞ்சம் பிரைவேட்டா அண்டர்ஸ்டாண்டபிளான வேலை தான் நீங்க சொல்லணும். இதே மாதிரி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்களை அடுத்த ரீல்ல நம்ம பார்க்கலாம்.